மவுத்துக்கு பின்னால் கொடுக்கறதுல எல்லோரும் ஒரு மண் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லுவாங்க. நானும் தான் அதை யோசிச்சிருக்கேன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி. குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ அதுக்கு எந்த இதுவும் இல்லை. வணங்கிட்டா இஸ்லாமிய அடிப்படையில் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எந்த இதுவும் இல்லை. சிலர் என்ன செய்வாங்கன்னா இப்படி ஒவ்வொன்றா தூக்கி போடுவாங்க. அது எதுக்கு செய்கிறாங்கன்னு இல்லை. மார்க்கம் மட்டும் செஞ்சால் பிழை, சாதாரணமாக செஞ்சால் தவறெல்லாம் இல்லை. ஆனால் எடுத்து கொடுத்து போடுறது பிழை. என்னது அன்றைக்கி ஒரு மண் எடுத்து போடுங்க, அவர் மண் தூக்கக்கூடாத அளவுக்கு ஒரு சோகமாய்ப்பார், இவர் எடுத்து கொடுக்குற இதெல்லாம் பிழை. ஆனால் இதுக்கு மார்க்க ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும், சாதாரணமாக ஒரு ஜனாசாவை சாதாரணமாக மூடுற மாதிரி என்ன செய்யணும், நம்ம மூடிக்கொள்ளணுமே தவிர மற்றபடி இது சட்ட ரீதியாக என்னது மார்க்க ரீதியாக எந்த விதமான இதுவும் இல்லை. ஒரு முதலாவது குடும்பத்தில் உள்ளவங்க மண் போடுறாங்கன்னா தவறெல்லாம் இல்லை. அதில் இல்லை அதான் சுன்னா, அதான் மார்க்கம், அதான் தீனன்னு சொன்னால் தான் அங்கே தவறு. குடும்பத்தில் உள்ளவங்க தான் அதில் என்ன செய்வாங்க, முன்னுக்கு நிற்பாங்க, அவங்க தான் மண்ணை போடுவாங்க. அந்த அடிப்படையில் போட்டால் வேறு. ஆனால் ஆரம்பத்தில் உள்ளவங்க அப்படி மூணை தூக்கிட்டு போகிறது வணங்கிட்டா இப்போ குடும்பத்தில் உள்ளவங்க எடுத்து கொடுக்குறதெல்லாம் என்னது குர்ஆன் சொன்னால இல்லாத ஒரு விஷயம், பிழை, தவறு.